அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் பயன்பெறும் விதமாக, குறிப்பாக தினசரி நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத பொது அறிவோட ஒப்புமைப்படுத்தி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பு இன்னைக்கு மார்ச் 13, 2024 ரொம்ப முக்கியமாக என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தித்தாள்களில் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஹரியானாவோட முதல்வர் அப்படிங்கிறவர் திடீர் ராஜினாமா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹரியானா முதல்வர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டா மனோகர்லால் கட்டா. இந்த மனோகர்லால் கட்டா அப்படிங்கிறவர் தான் இப்போ திடீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஹரியானா மாநிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம். ஏன்னா சண்டிகர் அப்படிங்கிறது தான் அதோட கேபிட்டல் சிட்டியா இருக்கும். பஞ்சாபுக்கு, ஹரியானாவுக்கு, சண்டிகருக்கு மூணுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சண்டிகர் அப்படிங்கிறதா கேபிட்டல் சிட்டி. இந்த சண்டிகர் அப்படின்னு சொன்னாவே திட்டமிட்ட நகரம், பிளான்டு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டிகர் அப்படிங்கிறது பிளான்டு சிட்டி. அப்போ ஹரியானாவோட முதலமைச்சர் அப்படிங்கிறவர் மனோகர்லால் கட்டா அப்படிங்கிறவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை சார்ந்தவர். இப்ப யாருங்க புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டா நாயப் சிங் சைனி அப்படிங்கிறவர். நாயப் சிங் சைனி அப்படிங்கிறவர் இவர் பாஜகவோட தலைவர். அங்க குறிப்பாக ஹரியானா அப்படிங்கிற மாநிலத்துல சண்டிகர்ல பாஜகவோட தலைவராக இருக்கிறவர் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இன்னைக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஸோ ஒன்ஸ் யாராவது ராஜினாமா பண்ணிட்டாங்க அல்லது புதியதாக பதவி இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இருந்தாலே சட்டப்பேரவையில என்ன பண்ணுவாங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுப்பாங்க, கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இப்போ ஆளுநரிடம் அப்படிங்கிறது புதிய முதல்வர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு, இந்த நாயப் சிங் சைனி. ஆனால் ஆல்ரெடி நடந்த தேர்தல். ஸோ இது மொத்தம் எவ்வளவு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மாநிலம் அப்படின்னு கேட்டால் சட்டமன்றத்தில் 90 உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநிலம். ஸோ 90 உறுப்பினர்களை கொண்ட இந்த மாநிலத்தில் ஸோ பிஜேபி அப்படிங்கிறது கூட்டணியில தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக முதலிடத்துல பெற்ற கட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ளது 2019ஆம் ஆண்டில் தேர்தல் நடைபெற்றது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில ஜனநாயக ஜனதா கட்சி ரொம்ப முக்கியமானது. இந்த ஜனநாயக ஜனதா கட்சியுடன் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்து பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது. அப்ப மாநில முதல்வராக கட்டார் அப்படிங்கிறவர் இருந்தாரு. துணை முதல்வராக ஜனநாயக ஜனதா கட்சியை சேர்ந்த அந்த துஷ்யந்த் சௌதாலா அப்படிங்கிறவர் தான் அந்த ஜனநாயக ஜனதா கட்சி. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த 2024 18வது மக்களவை தேர்தல் அப்படிங்கிறதுல பிஜேபி அப்படிங்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் அந்த குறிப்பாக ஜனநாயக ஜனதா கட்சிக்கும் அப்படிங்கிறது தேர்தல் உடன்படிக்கை அப்படிங்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதுனால அவர் என்ன பண்ணியிருக்கிறார், துஷ்யந்த் சௌதாலா அப்படிங்கிறவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில ஹரியானாவோட முதல்வர் அப்படிங்கிறவர் மனோகர்லால் கட்டா அப்படிங்கிறவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். புதிய முதல்வராக நாயப் சிங் சைனி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறாங்க ஹரியானா மாநிலத்தில். அப்போ ஹரியானா மாநிலத்தினுடைய கேபிட்டல் சிட்டி சண்டிகர். ஹரியானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறவர் மனோகர்லால் கட்டா. இன்னைக்கு முதலமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாயப் சிங் சைனி. யாருங்க துணை முதலமைச்சராக இருந்தான்னு கேட்டா துஷ்யந்த் சௌதாலா. துஷ்யந்த் சௌதாலா எந்த கட்சி அப்படின்னு கேட்டா ஜனநாயக ஜனதா கட்சி. ஓகே, குட். ஸோ அடுத்து என்ன சார், இன்னைக்கு உண்டான செய்தித்தாள்கள்ல ரொம்ப முக்கியமாக போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல அரசு ஊழியர்களுக்கு குறிப்பாக 4% அகவிலைப்படி அப்படிங்கிற டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படிங்கிற டிஏ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஏற்கனவே எவ்வளவு சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 48 அப்படிங்கிறது இருந்துச்சு, 46. இப்போ ஒரு 4% அப்படிங்கறது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா 50% அப்படிங்கிறது அகவிலைப்படி அப்படிங்கிறது உயர்ந்து இருக்கு. இது எப்ப இருந்து சார் கணக்கிடப்படும் அப்படின்னு கேட்டா இந்த ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து. இப்ப ஜனவரி 1ஆம் தேதி அப்படிங்கிறதுல இருந்து அவங்களுக்கு தமிழக அரசில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் குறிப்பாக ஆசிரியர் பெருமக்களுக்கு 4% அப்படிங்கிறது அகவிலைப்படி உயர்த்தி இருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேற என்ன சார் இன்னைக்கு உண்டான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்திக்கே நம்ம பார்த்தோம் மார்ச் 12 தேர்தல் பத்திர விவகாரம் அப்படிங்கிறது, எலெக்ஷன் பாண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலா நேற்றைய தினம் மாலை 6 மணிக்குள்ள எஸ்பிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கெடு அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு உச்ச நீதிமன்றம். ஸோ நேற்றைய தினத்துல அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பத்திர விவகாரம் குறித்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுல ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மத்திய அரசு கடந்த 2018ஆம் ஆண்டு அறிமுகம் செய்த தேர்தல் நன்கொடை பத்திரம்.
இந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நன்கொடைகள் வாங்கிக்குவாங்க. எவ்வளவு நாள் வாங்கிக்கிறாங்க, அதுக்கு வந்து விலக்கு உண்டு, வரி விலக்கு உண்டு. அந்த அடிப்படையில் 2018ஆம் ஆண்டு தான் இந்த அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேர்தல் பத்திரங்கள், நன்கொடை பத்திரங்கள், இது அறிமுகம் செய்த அந்த 2018 அறிமுகம் செய்த நன்கொடை பத்திர நடைமுறையை உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி ரத்து செய்து தீர்ப்பளித்தது. ஸோ அப்படி ரத்து செய்து தீர்ப்பளிக்கும் போது ஸோ நீங்கள் இப்போ எவ்வளோ ஒவ்வொரு கட்சிகளும் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வசூலிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை மார்ச் 12 மாலை 6 மணிக்குள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அதை ஒப்படைச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொன்னாவே ஆர்டிகல் 124 இருந்து 147 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது 124 இருந்து 147. இப்போ யாரு சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50வது தலைமை நீதிபதியாக இருக்கிறார். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே போல உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் அது வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டாவில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து டெல்லியில் அப்படிங்கிறது 1950 ஜனவரி 28 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இருக்கிறது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உச்சநீதிமன்றம் அப்படின்னாவே ஆர்டிகல் 124 இருந்து 147 வரை. உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொன்னாவே மொத்தம் 34 நீதிபதிகள் அப்படிங்கிறது இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஸோ நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் மார்ச் 12 CAA அப்படிங்கிறது குறிப்பாக நம்ம இந்தியாவில் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி CAA அப்படின்னு சொன்னாவே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது வந்து மார்ச் 12 இருந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அநேக கட்சிகள் எதிர்கட்சிகள் வலுவாக எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஆளும் கட்சி அப்படிங்கிறது இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல இந்திய குடியுரிமையை பெறணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது என்ன சார் இந்த சட்டம் சொல்லுது திருத்தம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெஃப்யூஜி மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு அகதிகள் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னையிலிருந்து இந்திய குடியுரிமை பெறுவதற்கு புதிய வலைதளம் இன்டர்நெட் அப்படிங்கிறதுல குறிப்பாக புதிய ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது தமிழக இந்திய அரசு மத்திய அரசு அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குடியுரிமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருது இல்லையா. ஸோ குடியுரிமை அப்படின்னு சொன்னாவே பார்ட் 3ல வரும். குடியுரிமை அப்படின்னு சொன்னாவே ஆர்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 இருந்து 35 வரைக்கும் வரும். மொத்தம் 7 உரிமைகள் அடிப்படை உரிமைகள்ல இருந்துச்சு. அதுல அடிப்படை உரிமைகள் வராது குடியுரிமை குடியுரிமை அப்படின்னு சொன்னாவே பார்ட் 2 அப்படிங்கிறதுல வரும். பார்ட் 2 அப்படிங்கிறதுல வரும் குடியுரிமை. ஸோ குடியுரிமை அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பாக 5 இருந்து 11 வரைக்கும் வரும் குடியுரிமை. அப்ப இந்த குடியுரிமையை பெறுவதற்குரிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 5 வழிமுறைகள் இருக்கு. இந்த ஒரு குடியுரிமையை இழப்பதற்குரிய வழிமுறைகள் அப்படின்னு கேட்டா ஒரு 3 வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ குடியுரிமை சட்டம் அப்படின்னா எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1955. சரி, குடியுரிமை அப்படிங்கிற சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டா இங்கிலாந்து நாட்டில இருந்தா நம்ம குடியுரிமை அப்படிங்கிறது நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ குடியுரிமை அப்படின்னு சொன்னாவே பார்ட் 2 ஆர்டிகிள் கேட்டாங்கன்னா 5 இருந்து 11. ஸோ குடியுரிமை அப்படிங்கிறது எங்க இருந்து எடுத்திருக்கிறோம்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்கிறோம். எத்தனை வழிகளில் பெறலாம் அப்படின்னா 5 வழிகளில் பெறலாம். எத்தனை வழிகளில் இழக்க முடியும்னு சொன்னா 3 வழிகளை இழக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது வந்து மார்ச் 12 இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கான வெப்சைட் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமுல் அப்படிங்கிறதுக்கு பிஜு ஜனதா தளம். ஸோ இந்த பிஜு ஜனதா தளம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அப்படிங்கிறவருடைய தலைமையில ஸோ ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிஜு ஜனதா தளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. குடியுரிமை திருத்த சட்டம் ஸோ மேக்சிமம் எதிர்ப்புகள் இருக்கும்போது ஒரு சில கட்சிகள் இதுக்கு ஓகே ஆதரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஸோ அடுத்து என்ன சார் இன்னைக்கு உண்டான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, நார்த் ஈஸ்ட். அந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னாவே 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்கிம் அப்படிங்கிறது அதோட பிரதர் அப்படின்னுவாங்க. அப்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். மணிப்பூர், அந்த மாதிரி இமாச்சல பிரதேஷ், வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய நாகாலாந்து, ஸோ அந்த மாதிரி என்னென்ன மாநிலங்கள்லாம் இருக்கோ அந்த மாநிலங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பழங்குடியினர் வாழக்கூடிய அந்த பகுதிகள் இந்த CAA வரம்புக்குள் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. CAA வரம்புக்குள் வராது. ஏற்கனவே இதுக்கும் அறிவிச்சிருந்தாங்க இல்லைங்களா. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறதுக்கும் பழங்குடியினருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்பவும் வடகிழக்கு மாநிலங்களில் வாழக்கூடிய பழங்குடியினர் பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிஏஏ வரம்புக்குள் வராது அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. அதே மாதிரி குஜராத் அப்படிங்கிற மாநிலத்துல 480 கோடி போதைப் பொருளுடன் 6 பாகிஸ்தானியர்கள் கைதுன்னு சொல்லியிருக்காங்க குஜராத்ல. இந்த தமிழகத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப ஜாபர் சாதிக் அப்படிங்கிறவர் வந்து போதைப் பொருள் அப்படிங்கிற விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நோ ட்ரக்ஸ் நோ தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வாசகம் இப்போ வந்து பாப்புலர் ஹேஷ்டேக்ல ரொம்ப பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் குஜராத் அப்படிங்கிற மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட 480 கோடி அப்படிங்கிறதுல அந்த போதைப் பொருள் அப்படிங்கிறதுல 6 பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். குஜராத்தோட கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது காந்தி நகர். குஜராத் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து பூபேந்திர பட்டேல் அப்படிங்கிறவர் 2வது முறையாக அப்படிங்கிறது வந்து ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கிற பிஜேபியில இருந்து குஜராத் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அகமதாபாத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிடணும். அந்த பட்டேல் அவருடைய சிலை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய காந்திஜி பிறந்த ஊர் 1869 அக்டோபர் 2 காந்திஜி அப்படிங்கிறவர் அங்க பிறந்தார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறதுல ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன சார் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல காசாவை நோக்கி புறப்பட்டது முதல் அமெரிக்காவினுடைய நிவாரண கப்பல். நேற்றைய தினம் கூட பார்த்தோம். இது வந்து அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து மனிதநேயத்தின் அடிப்படையில காசா பாலஸ்தீனியர்களுக்கு காசாவோட மக்களுக்கு வந்து உதவிட்டு இருக்கிறாங்க. ஹமாஸ் படைக்கள்ல மக்களுக்கு வந்து உதவிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில அவங்க வந்து ஒரு தற்காலிகமான துறைமுகம் அப்படிங்கறத அங்க அமைக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு காசா அப்படிங்கிற நகரை நோக்கி அமெரிக்காவினுடைய அதாவது நிவாரண கப்பல் அப்படிங்கிறது உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் எடுத்துக்கிட்டு நிவாரண கப்பல். இது என்னங்க இந்த பிரச்சனை? நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். காசா அக்டோபர் 7 2023 அப்படிங்கிறதுல இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிறதுல காசா அப்படிங்கிறதுல ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு படை இஸ்ரேலுக்கு எதிராக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய 5000 ஏவுகணைங்கிறது ஒரே நாள்ல அந்த மாதிரி வந்து அவங்க போட்டாங்க. அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 444 பேருக்கு மேல இல்லைங்களா. அது வந்து அவங்க இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கணும். 444 இல்ல சாரி. அவங்க இறந்தாங்க, நிறைய பேர் இறந்தாங்க. அந்த நிறைய பேர் இறந்ததுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கும்படியாக இஸ்ரேல் அன்றையிலிருந்து அக்டோபர் 8 இருந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் படையை ஒழிச்சு கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி முழு மூச்சா இறங்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் எதிர்ப்புகள் தெரிவித்திருந்தாலும் அதுக்கு வந்து எந்த விதமான சட்டையும் பண்ணாம அவங்க தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில அமெரிக்கா ஆதரவு கொடுக்கிறது. நேற்றுக்கு ரமலான் அப்படிங்கிற நோன்பு அப்படிங்கிறது கூட தொடங்கி இருக்கிறாங்க. இந்த ரமலான் நோன்பு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் நேற்றைய தினம் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. நேற்று மாத்திரம் 67 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு படை எப்படி வந்து பாலஸ்தீனத்துக்குரியதோ அதே மாதிரி நீலிங்கிற படை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறது பெஞ்சமின் நெதன்யாகு அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும், இஸ்ரேலோட பிரதமர். அதே மாதிரி இங்க முகமது அப்பாஸ் அப்படிங்கிற ஒரு அதிபராக இருக்கிற பாலஸ்தீன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன சார் இந்த இன்டர்நேஷனல் அப்படிங்கிறதுல ஹைத்தி அப்படிங்கிற ஒரு நாடு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஹைத்தி அப்படிங்கிற ஒரு நாடு அப்படிங்கிறது. இந்த ஹைத்தி தீவு தான் உலகிலேயே பாம்புகள் இல்லாத நாடு அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்ல வரும் ஜிகேல. பாம்புகள் இல்லாத நாடுன்னா ஹைத்தி தீவு. இந்த ஹைத்தி தீவு அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கொலை தாக்குதல் அப்படிங்கிறது வன்முறை தாக்குதல் அப்படிங்கிறது நீண்ட காலமா நடந்துட்டு இருக்கு. அதற்கு ஓகே நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹைத்தியினுடைய அதிபர் ஹென்றி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பதவி விலகி இருக்கிறார். ஹைத்தியோட அதிபர் வந்து ஹென்றி அப்படிங்கிறவர் தற்போது பதவி விலகி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேற்றைய தினம் பார்த்தோம் மொரீசியஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து நம்முடைய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு அவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு அரசு முறை பயணமாக சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அங்க மொரீசியஸ் அப்படிங்கிற நாட்டுல ஓகேவா அந்த மொரீசியஸ் அப்படிங்கிற ஒரு நாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு. அங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. திரௌபதி முர்மு அவர்களுக்கு டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா ஹானரோரி, இந்த ஹானரோரி அப்படிங்கிற ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு கேட்டா நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 7ஆம் தலைமுறை 7th ஜெனரேஷன் 7ஆம் தலைமுறையாக இருக்கக்கூடிய மொரீசியஸ் அந்தமாக இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு குறிப்பாக இந்திய வம்சாவளியினருக்கு OCI இது சிட்டிசன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி கொடுப்பாங்க.
பரவாயில்லைங்க, நீங்களும் இந்தியாவில் வம்சாவளியினர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பிரிவிலேஜ். அந்த ஓசிஐ தகுதி அப்படிங்கிறது 7ஆம் தலைமுறை மொரிசியஸ் நாட்டு மக்களுக்கு கொடுப்பதாக அங்க அறிவிச்சிருக்கிறாங்க நம்முடைய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ நேற்று நம்ம பார்த்திருந்தோம் சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது கண்ணையா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவருக்கு கருங்குன்றம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறதுல குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா த பிளாக் ஹில் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில நாவல தமிழ்ல மொழிபெயர்த்ததற்காக கண்ணையா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவருக்கு சாகித்ய அகாடமி விருது மொழிபெயர்ப்புக்கான விருது அறிவிக்கப்பட்டது அப்படிங்கறத பார்த்திருந்தோம். இப்போவும் சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது ஒரு 24 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாகித்ய அகாடமி 24 பேருக்கு அறிவிக்கப்பட்டதுல குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுல தேவி பாரதி, இந்த தேவி பாரதி அப்படிங்கிறவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு எழுத்தாளர், அவங்க தமிழ் நாவல், அந்த தமிழ் நாவலோட பேர் அப்படிங்கிறது நீர்வழி படுவும். இந்த நீர்வழி படுவும் அப்படிங்கிற நாவலுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க, தேவி பாரதி அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவும் முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது தமிழகத்துல அமுல்படுத்தப்படாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல. ராஜஸ்தான் அப்படிங்கிறதுல தேஜஸ் அப்படிங்கிற ஒரு போர் விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல விமானி மட்டும் உயிர் தப்பி இருக்கிறார். தேஜஸ் அப்படிங்கிறது ஒரு போர் விமானம் ராஜஸ்தான் அப்படிங்கறதுல ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் அப்படிங்கிறதுல போக்ரான் அப்படிங்கிறதுல நமக்கு தெரியும், போக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிறது உலகில் தலை சிறந்த ஒரு விஞ்ஞானியாக அடையாளம் காணப்பட்டது இந்த நிகழ்வு சொல்லுவாங்க. ஸோ போக்ரான் அப்படிங்கிறது ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதுல முப்படைகளின் பாரத சக்தி அப்படிங்கிறது பவர் ஆஃப் பாரத் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் நடந்திருக்கு முப்படைகளுக்கு, அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ ஆர்மி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நேவி, ஏர்ஃபோர்ஸ் முப்படைகளின் தளபதினு சொன்னாவே சுப்ரீம் கமாண்டர் பிரசிடென்ட்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இப்ப யாரு இருக்கிறார், முப்படைகளுக்குன்னு ஒரு தனி தளபதி இருக்கிறார். ஸோ ராணுவத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரல் இருக்கிறார், அட்மிரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேவிக்கு இருக்கிறாங்க, ஏர்சீப் மார்ஷல் அப்படிங்கிற மாதிரி விமானத்துக்கு இருக்கிறாங்க, விமானப்படை. அவங்க முப்படைகளின் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாரத சக்தி அப்படிங்கிறது போக்ரான்ல இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதுவும் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. ஸோ எனக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது இப்போ 6:30 பேட்சுக்கு இருக்கிறதுனாலையும் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கிறது நம்முடைய டெலகிராம்ல உங்களுக்கு இன்டர்நேஷனல், இந்தியா, தமிழ்நாடு, விளையாட்டு, எக்ஸ்பான்ஷன், இன்னைக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான முக்கியமான துணுக்குகள் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு பிடிஎஃப் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறதுல டெலகிராம் அப்படிங்கிறதுல பதிவாகும். டெலகிராம்ல இணையாதவங்க டெலகிராம்ல இணைச்சிக்கோங்க. தொடர்ந்து காலையில் 5 மணிக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது அனுப்பப்படும். தினசரி அப்படிங்கிற மாதிரி வகுப்புகளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அனுப்பப்படும். அதே மாதிரி வாரத்துல 3 நாள் அப்படிங்கிறது வினாடி வினா அப்படிங்கிறது அதுல லிங்க் வரும். அதே போல ரொம்ப முக்கியமாக வாரத்துல 2 நாள் திருப்புதல் தேர்வு அப்படிங்கிறது நடைபெறும். இன்னும் 87 நாட்கள் குரூப் 4 இருக்கு. தொடர்ந்து குரூப் 1, குரூப் 2 இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய யூபிஎஸ்சி, தென் எஸ்எஸ்சி அறிவிச்சிருக்கிறாங்க, ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க. வர இருக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான அத்தனை விஷயங்களையும் தண்டலை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ வாய்ப்பு உள்ளவர்கள் நாங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக தண்டலை இணைந்திருங்க. வெற்றி நிச்சயம். ஸோ ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.